பொறியின்மை யாருக்கும் பழி அல்ல. பொறி இல்லைங்கிறது பழி இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, அறிவறிந்து ஆற்றாமை. நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அறிந்து வேலை செய்யலைன்னா ஒளிஞ்சிடாங்க. நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்றமே, எது நம்பிக்கை? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. மாணவர்களே, கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். உன்னையே நீ நம்ப கற்றுக்கொள். தன்னை நம்பாதவனை நீ எத்துணை தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல. ஆனால் முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு. என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. காரணம், முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல. மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. இப்ப முயற்சி செய்யலைன்னா யாருடைய தப்பு? அதோடு மட்டுமா? நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாரு. எல்லாருமே சொல்றோம், நேரம் நேரம், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதெல்லாம் சொல்றோமே. இந்த நேரத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நீ உண்மையிலேயே வாழ்வை நேசிக்கிறவளாக இருந்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காது. ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார். 6 மாசத்துக்கு முன்னால நியூசிலாந்து போய் அங்க பேசிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூரிச்ங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். நானும் என்னுடைய மனைவியும். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன், நேரத்தினுடைய அருமையை இந்தியர்களாகிய நாம் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 8:03 ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜெர்மனிக்கு ட்ரெயின். நான் காவல்துறை அதிகாரி புறப்பட்டுட்டேன். மனைவியை அழைச்சிட்டு போனோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் லேட்டு. 8:05 ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே போகிறோம். ட்ரெயின் இல்லை, வழக்கம் போல் ட்ரெயின் வரல அப்படின்ட்டு உட்கார்றேன். அரை மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் வரல. ஒரு 6 அடியில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். ஆர் யூ அன் ஏஷியன் அப்படின்னு கேட்டான். அப்படியே பதிவு செய்கிறேன். எஸ், ஐ எம் அன் இண்டியன் அப்படின்னா. ஓய், யுவர் அன்னெசரிலி வேஸ்டிங் ஒரு டைம்னா. இவர் ட்ரெயினுக்காக உட்காந்துருக்கையா? நான் வேஸ்ட்லாம் பண்ணலை, நீங்கள் தான் ட்ரெயின் வரலன்னா. டிக்கெட்டை வாங்கி பார்த்தான். எத்தனை மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்தேன்? நான் 8:05. நான் அதுக்குள்ளே அங்கே போடுறான் தெரியுது. இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. நேரம் பாதி தூரம் போயிருக்கோம். உனக்கு முக்கியமான வேலை இருந்தால் பக்கத்தில் ஏரோட்ராம் இருக்குது, போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போயான். 47,000 ரூபா போச்சு. திரும்பி மனைவியை பார்த்தேன். பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏரோட்ராமுக்கு போகலான்ட்டு திரும்பினேன். ஒருத்தர் வேகமாக ஏர்போர்ட்லேருந்து வந்து மேலே ஏறினார். எங்கே? ரயில்வே ஸ்டேஷனில். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். என்ன எஸ்பி சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் அப்படின்னா தெரியல, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ரீதர் அப்படின்னாரு. ஓ சார் வணக்கம்ட்டு பக்கத்தில் போனேன். என்ன ட்ரெயினை விட்டிங்களான்னாரு. என்ன? ஆமாண்ணே. நீங்கள் என்ன? நான் ஃப்ளைட்டே விட்டேன்னு. 1.5 லட்சம் ரூபா போச்சு. நாம் எங்கே இருக்கின்றோம்? ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை, ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்ததுனால பதவியை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிட, ஒரு மணியினுடைய அருமை உங்களை போல பரீட்சை எழுதுறீங்கல்ல +2ல, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினை விட்டவன் ஃப்ளைட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்ல ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது. இந்திரா காந்திக்கு, ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. இப்படியே சொல்லிட்டே போலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே மட்டுமே தூங்குவார். நமக்கு எல்லா கல்லூரிகளிலும் பதிவு செய்கின்றேன், உங்களுடைய நலன் கருதி
காலையிலே படுக்கையை விட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் உலக ஓட்டப்பந்தயத்திலே ஒரு அடி முன்னால் வைக்கின்றீர்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே எந்த கல்லூரியில் பேசினாலும் பக்கத்தில் பேசி நீ எருமையா மனிதனான்னு ஒரு நிமிஷம் ஆகும். அதை அப்புறம் முடிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து நண்பர்களே, நேரத்தினுடைய அருமையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. வெற்றி தோல்வி, வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும். ஏன்? Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ வெற்றி பெற்றால், நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. ஏன் தெரியுமா? To reach a particular place is difficult. To maintain the same is very, very difficult. உயர்ந்த இடத்தை அடைவது மிக கடினம், அதை தக்க வைத்துக் கொள்வது அதை விட கடினமானது. இதற்கு நானே உதாரணம். தோல்வி வெற்றியை பற்றி பிஹைண்ட் நோட்ஸில் கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினேன். ஒரே நாளில் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பார்த்துட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அதை பெண்களுக்காகவே ஆண்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக பதிவு செய்கிறேன். இங்கே என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது படித்தாங்கல்ல, துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவர். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு, மிக முக்கியமானது. 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெற்றவன் என்ற காரணத்தினால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. எல்லாரும் போகிறோம். அங்கே போனால் 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். என்ன நடக்கும்? 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு முறை நான் ஜெயிக்கும் போதும் கேரளாவிலேருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு என்னை விட வயதானவர், மிக அருமையாக சுடக்கூடியவர், 2 பேருக்குள்ளே தான் ஃபைனல் இருக்கும். 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். மாணவர்களே, மாணவிகளே, உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு ஒருபோதும் தீனி போடக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டு அவர் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன். அவர் பாட்டுக்கு தலை கீழே போட்டு போயிடுவார். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். 4வது முறை போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட்டு, நான் மட்டும் நிற்கிறேன். எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்னு. கேரளாவிலிருந்து வந்த ஐபிஎஸ் அதிகாரி, நான் தானடா உனக்கு போட்டின்னு 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து துப்பாக்கி வச்சுட்டு நின்றுச்சு. 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை ஒரு பெண் முதல் முறையாக வந்து 45 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஜெயிக்க முடியுமா என்பது என்னுடைய கணிப்பு. எல்லா அதிகாரியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் உடனே அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக டாஸ்லாம் வேண்டாம், நானே முதல்ல சுடுறேன், சுடுங்கன்னு. அந்த பொண்ணு சுடுங்கன்னு. நான் போய் சுட்டேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர், நல்ல மார்க். நீ தாண்டா ஜெயிப்பண்ணார் வால்டர் தேவாரம் உட்பட. அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். ஈக்குவல் மார்க்கை பார்த்த உடனே என்கிட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, ப்ளீஸ் கோ அண்ட் see the target. நான் போய் டார்கெட்டை பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இப்படி சுட்டுருக்கு இந்த பொண்ணுன்னு. டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார் ஜட்ஜு. உடனே எஸ்ன்னு நான், ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் வட திரும்ப சொல்லலான்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டாரு ஜட்ஜு. திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் சுட்டேன். 10க்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். இது கதை அல்ல, நிஜம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் தான் ஜெயிப்பேன்னு வந்து உட்கார்றேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். அதுக்குள்ளே கை தட்டிட்டீங்க, என்னமா தான் கிளைமேக்ஸை. நான் துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு வந்து தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு, கலியமூர்த்தி அவர்களே, இதற்காக இப்போதே நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா?
உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது. பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது, நீங்கெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் மனசுல வச்சுங்க.